திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்தவனாக மாறுகிறோம், கிறிஸ்தவளாக மாறுகிறோம், கிறிஸ்துவாக மாறவில்லை. பாப்டிசம் வாங்கினதுனால கிறிஸ்து உன்னில் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. விதை தான் போயிருக்குது. அந்த விதை இன்னும் மரமாகணும். அது மரமாய் எப்போ முழுசா முடியும்? உன்னுடைய மரணத்தில் தான் அது முடியும். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நிறைய பேர் புனிதர்களாக வாழ்வாங்க. ஆனால் அவங்களை புனிதர்கள் அழைக்க மாட்டோம். புனிதர்கள் என்பது அழைப்பது எப்போ அழைப்பாங்க? மரணத்திற்கு பிறகு. மரணம் வரை நான் கிறிஸ்துவாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் இன்றைய நாளின் வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன பொங்கல்? காணும் பொங்கல் தானே. மாடு மாறி உழைக்கிற நம்மளுடைய பொங்கல் முடிஞ்சு போச்சா? நேற்று முடிஞ்சு போச்சு. மாட்டு பொங்கலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி மாடாக உழைக்கிறோம்ல, நேற்று நம்மளுடைய நாள் இல்லையா? மாட்டு பொங்கல் அப்படின்றது நம்மளுடைய நாள். இன்றைக்கி காணும் பொங்கல். ஆண்டவரை காண வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே பெரிய ஒரு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அருட்தந்தை போஸ்கோ அவர்களை உண்மையாகவே வாழ்த்துகிறேன். ஃபாதருடைய முயற்சி தான் இந்த மறுமலர்ச்சி இல்லையா? உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். இவ்வளோ ஃபஸ்ட் டைம் இல்லை, நாங்கள் முன்னால் பார்த்துருக்குறோம். நான் சின்னதாக இருக்கும்போது இப்படி ஒரு நம்பரை பார்த்துருக்குறேன் நாங்கள் தியானத்துக்கு வரும்பொழுது. ஆனால் வருடங்களுக்கு பிறகு மேபி ஜூபிலியே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அருட்தந்தை போஸ்கோ அவர்களையும் அருட்தந்தை தாமஸ் அவர்களையும் இங்கு உள்ள எல்லா தன்னார்வ தொண்டர்களையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இனியும் இந்த தியான மையம் வளர வேண்டும். பலருக்கும் இன்றைக்கி உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வருவது, பங்குகளிலும் மாற்றம் வருவது இந்த மாதிரி தியான இல்லங்கள் காரணம்தான். இந்த மாதிரி தியான இல்லங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு வரீங்க. இந்த பைபிள் இல்லைன்னா காலையிலேருந்து சாயங்காலம் யாருங்க இப்படி உட்காருறது? இப்படி உட்காடுறீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுறீங்க. நீங்கள் இதை எங்கே கொண்டு போகிறீங்க? உங்களுடைய பங்குகளுக்கு கொண்டு போகிறீங்க. பங்குல அந்த வாழ்க்கையை நீங்கள் வாடுறீங்க இல்லை? அது பார்க்கிங் ஸ்டேஷனோ இல்லை, இதுனா சர்வீஸ் ஸ்டேஷனோ, அங்கே பார்க்கிங் ஸ்டேஷன் வருது. அதனால் பங்குகளில் மாற்றம். சரி, அந்த பங்குகளில் மாற்றம் இப்போ ரீசெண்டாக பாருங்களேன், மறை மாவட்டங்களில் அந்த மாற்றம் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ நிறைய ஃபாதர்ஸும் நிறைய பங்குகளில் ஃபாதர்ஸும் பைபிள் வாசிங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பங்குகளில் ஃபாதர்ஸ் இன்றைக்கி இந்த வருஷம் பைபிள் வாசி முடிங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பங்குகளில் இப்போ ஃபாதர்ஸ் வந்து டைம் டேபிள் போட்டு கொடுக்குறாங்க. நிறைய பங்குகளில் மறை மாவட்டங்களில் ஃபாதர்ஸ் வந்து நிறைய அழகான அந்த முக்கியத்துவம், அதை ஒரு கூட்டு இணைப்பு போல இருக்குது. நம்மளுடைய இந்த தியான மையங்களிலிருந்தெல்லாம் வர அந்த ஒரு காற்று, தூயாவியனுடைய காற்று பங்குகளிலும் மறை மாவட்டங்களிலும் போகிறத பார்க்குறேன். உண்மையாகவே சந்தோஷமாக பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. நீங்களாம் உங்களுடைய பங்குகளுக்கு போகும்பொழுது உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்குது. ஏன்னா அப்படி இறைவார்த்தைகளை வாசிப்பதோ இல்லை இறைவார்த்தை மீது ஒரு தாக்கமோ இறைவார்த்தையினுடைய ஒரு தாகமோ முன்னால் எப்போது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கம்மியாகி வந்தது கத்தோலிக்க திருச்சபையில். ஆனால் மீண்டும் அது அந்த காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு பல பங்குகளிலும் பல மறை மாவட்டங்களிலும். ரொம்ப சந்தோஷம். இப்போ 2025 இறை வசனத்தினுடைய ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எதிர்நோக்கின் பயணிகள் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. எதிர்நோக்கின் பயணிகள் அப்படின்றது நமக்கு யார் மேலே எதிர்பார்ப்பு? ஆண்டவர் மேலே எதிர்பார்ப்பு. ஆண்டவர் மேலே நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு நம்ம மேலேயும் எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாரு? என் பொண்ணு இந்த வருஷமாவது பைபிள் வாசித்து முடிக்குமா, என் பையன் இந்த வருஷமாவது இந்த லவ் லெட்டர் வாசித்து முடிப்பானா அப்படின்னு அவரும் எதிர்பார்க்குறாரு. லவ் லெட்டர், ஐயோ நீங்கள் தப்பாக ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னேன். நான் பையன் அப்படின்ற போது லவ் லெட்டர் அப்படின்ற போது சிரிக்காதீங்க. நான் இந்த லவ் லெட்டர் சொன்னேன் பாருங்கள். படித்து கீழ்ச்சி கடைசியில் பைண்டிங் போட்டாச்சு இதுக்கும். அதனால் இந்த லவ் லெட்டர் இந்த வருஷத்தில் வாசித்து முடிப்பீங்களா, என்னை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா அப்படின்னு ஆண்டவரும் ஆசைப்படுறார். எல்லாரும் தியானத்தில் நினைக்கிறேன். அதில் ரெக்கார்ட் ஆனால் யூடியூபான்னு தெரியல. கடைசியில் ஒரு 4 லைன் நம்ம போன தியானத்தில் உள்ளிருப்பு தியானத்தில் நான் சொல்லியிருந்தேன். இந்த டாக்கு முடியும் பொழுது அதனுடைய சம்மரியாக சொன்னேன். The more you know Jesus, the more you love Jesus. The more you love Jesus, the more you follow Jesus. The more you follow Jesus, the more you become Jesus.
The more you become Jesus, the more you become human. Fully human. முழு மனுஷனா மாறுவீங்க. The more you become human, the more you becomes child of God. இதான் இவ்வளோ நாள் நீங்கள் பல பிரசங்கங்கள் என்று கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3-4 டாக் இருக்குது. உன்னை வழி நடத்துவது யார், ஜென்ம பாவம் என்றால் என்னன்னு எல்லாரும் டிவைன் மர்சி சேனலில் வந்ததும், நம்ம எல்லாரும் இந்த அம்பத்தூர் சேனலில் வந்த முழு மனிதனும் முழு கடவுளும், இந்த 3மே ஒரே தீமில் வந்த டாக் தான். ஒரே தீமில் வந்த டாக் தான். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும். இப்போ இது 4வது டாக். ஆக்சுவலி பார்க்க போனால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இயேசுவாக மாற வேண்டும். திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்தவனாக மாறுகிறோம், கிறிஸ்தவளாக மாறுகிறோம், கிறிஸ்துவாக மாறவில்லை. நல்லா கவனிங்க. திருமுழுக்கு வழியாக நாம் கிறிஸ்தவனா, we become Christian, not Christ. திருமுழுக்கு அப்போ உன்னை என்னவா மாற்றுது? ஒரு டோரை திறந்து தருது. எதுக்கு? கிறிஸ்துவா மாறுவதற்கான டோரை திறந்து தருது. அவ்வளோதான். திருமுழுக்கு வாங்கிறதுனால ஒருவன் கிறிஸ்தவனா கிறிஸ்துவா மாறலை. திருமுழுக்கு வாங்கிறதுனால ஒருவன் கிறிஸ்துவா மாறலை, கிறிஸ்தவனா மாறுறான், கிறிஸ்தவளா மாறுறான். அதனால தான் போன தியானத்தில் எங்கேயோ சொல்லியிருப்பேன், திருமுழுக்கு வாங்கின சில டைம் நம்ம இந்துக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். திருமுழுக்கு வாங்கி இன்றைக்கி முஸ்லீம்ஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். திருமுழுக்கு வாங்கி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த கலாச்சாரத்தை இன்னும் விடலை. நாங்கள் எங்கேயோ ஒரு பங்கில் போன பொழுது அந்த பங்கு ஞாபகம் வருது. பங்கு சொல்ல வேண்டாம், சென்னை மறை மாவட்டத்தில் ஒரு பங்கு தான். அப்போ பங்கில் அந்த ஃபாதர் சொன்னார், பங்கு சாமியார் ரொம்ப வேதனையோடு சொன்னார், ஃபாதர் எங்களுக்கு ஒரு கிளை பங்கு இருக்குது. அந்த கிளை பங்கில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கத்தோலிக்கர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த கத்தோலிக்கர்களுடைய அந்த மரண சடங்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த பானையெல்லாம் கொண்டு போகிறாங்க, அந்த ஓட்டையெல்லாம் போடுறாங்க. கத்தோலிக்கர்கள் ஃபாதர் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ரொம்ப நல்ல ஒரு பங்கு சாமியார், ரொம்ப ஆன்மீகத்தில் மக்களை கொண்டு போகணுன்னு ஆசைப்படுற பங்கு சாமியார். ஆனால் அவரால் அந்த மக்களை திருத்தி கொண்டு வர முடியல. கலாச்சாரம் இன்னும் மாறலை. பாப்டிசம் வாங்கிட்டோம், கலாச்சாரம் மாறலை. இன்றைக்கும் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாம் எதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பானை ஒடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபியூனரல் முடிஞ்சு 3வது நாள், 30வது நாள், 40வது நாள் படையல் படைக்கிறோம். இது கிறிஸ்தவ கலாச்சாரம் கிடையாது. அப்போ நான் கிறிஸ்துவா இன்னும் மாறலை, கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறேன், கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறேன். கிறிஸ்து இன்னும் என்னில் பிறக்கலை. பாப்டிசம் வாங்கினதுனால கிறிஸ்து உன்னில் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. விதை தான் போயிருக்குது. அந்த விதை இன்னும் மரமாகணும். அது மரமாய் 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 எப்போ முழுசாக முடியும்? உன்னுடைய மரணத்தில் தான் அது முடியும். அதனால தான் புனிதர்கள் அப்படின்னு நம்ம அழைக்கும் பொழுது பாருங்களேன், புனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நிறைய பேர் புனிதர்களாக வாழ்வாங்க. ஆனால் அவங்களை புனிதர்கள் அழைக்க மாட்டோம். மதர் தெரேசா வாழ்ந்த பொழுது புனிதராக தான் வாழ்ந்தாங்க. பாதிரிப்பையை வாழ்ந்த பொழுதே நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் பேரில் நடந்துக்கிட்டு இருந்தது. அவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் வாழும் பொழுதே ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வளோ புனிதத்தில் இருந்தும் கத்தோலிக்க திருச்சபை அவர்களை புனிதர்கள் என்று அழைக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவனாக ஆரம்பித்த வாழ்க்கையை கிறிஸ்துவாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு வேணாலும் அவங்க பின் வாங்கி போகலாம். ஆல்வேஸ் தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் சின். அதனால தான் புனிதர்கள் என்று அழைப்பது எப்போ அழைப்பாங்க? மரணத்திற்கு பிறகு. மரணம் வரை நான் கிறிஸ்துவாக மாறிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ அதற்கு நிறைய இன்னல்கள், சிப்பிக்குள் முத்து எல்லாம் சொல்லுவாங்கள்ல, சிப்பிக்குள் முத்து. அந்த முத்து உருவாகணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. கிறிஸ்துவனுக்குள் ஒரு கிறிஸ்து உருவாகணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. கிறிஸ்து காமிச்ச ஒரு வழி இருக்குது. அந்த வழியில் போனால் தான் கிறிஸ்தவனாக மாற முடியும். கால் போன என்ன பாட்டுன்னு, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, அப்புறம் மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மறந்து விட்டேன். நீங்கள் என்னங்க, நீங்கள்லாம் வயசானவங்க தான், நாங்கள் என்னம்மா பாடுமா பாட்டிமா. அதனால் கண் போன போக்கிலே போகாதீங்க. கண் எங்கே போகுதோ அங்கே மனம் போகக்கூடாது. மனம் உள்ளத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? உள்ளத்தினுடைய தூய்மையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த 3 டாக்கில் நீங்கள் பார்த்துருந்தது இந்த உள்ளத்தினுடைய தூய்மையை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். உள்ளம் மாற வேண்டும், உள்ளம் ஆண்டவருக்கு உகந்ததாக மாற வேண்டும். அப்போ உடல் என்னெல்லாம் சிந்திக்குதோ அது உள்ளம் செய்யக்கூடாது. கால் எங்கெல்லாம் போகுதோ மனம் போகக்கூடாது. மனம் எல்லாம் இங்கே போகுதோ மனிதன் போகக்கூடாது. மனிதன் வாழ்ந்த பாதையை மறந்து போகக்கூடாது. முழு மனிதன் வாழ்ந்த பாதை. எம்ஜிஆர் வேறு யாருக்கோ பாடினார், ஏதோ மனிதனுக்காக பாடினார். ஆனால் இந்த பாட்டு கரெக்டாக இங்கே செட் ஆகுது, உண்மையாக செட் ஆகுது, கரெக்டாக. அதனால் கால்கள் போகிற பாதையில் போகக்கூடாது. இந்த மனிதன், முழு மனிதன் வாழ்ந்த ஒரு பாதை உண்டு.
முழு மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்று காண்பித்த ஒரு பாதையுண்டு, வே ஆஃப் லைஃப் உண்டு. அந்த வே ஆஃப் லைஃப் கொண்டு நடத்துறது யாரு? தூய ஆவியானவர். அதனால தான் தூய ஆவியானவரை உள்ள கொடுத்தார் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 29வது திருவசனம். யோவான் 1:29. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். உலகின் பாவத்தை போக்குபவர். 1வது அதிகாரம் 33வது திருவசனம். இவர் யார் என்று எனக்கும் தெரியாது இருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஒரு விஷயத்தை எடுத்தாரு, இன்னொரு விஷயத்தை கொடுத்தாரு. ஒரு விஷயத்தை எடுத்தாரு, இன்னொரு விஷயத்தை கொடுத்தாரு. என்ன விஷயத்தை எடுத்தாரு? திருமுழுக்கு எடுத்துட்டாரா? பாவத்தை எடுத்தாரு, எதை கொடுத்தாரு? இயேசு பாவத்தை எடுத்தாரு, தூய ஆவியை கொடுக்காரு. இயேசு வந்தது 2 காரணத்திற்காக பைபிள் ரொம்ப யோவான் நற்செய்தியாளர் கிளியரா சொல்றாரு. உலகின் பாவங்களை போக்கும் ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்கும். எடுத்துட்டு சும்மா விட முடியுமா? சக்தி வேணும்ல, வல்லமை வேணும்ல. பாவத்தை எடுத்த போதாது, இனிமேல் அந்த பாவம் செய்யாமல் இருக்க சக்தி வேணும் இல்லையா? யூ நீட் வல்லமை இன்சைடு, நாட் அவுட் சைடு. அவுட் சைடில் இருக்கிற வல்லமை தான் சட்டம், 10 கட்டளைகள். உன்னை வெளியிலிருந்து வழி நடத்தும் சக்தி, வெளியிலிருந்து உன்னை உந்தும் சக்தி. அந்த சக்தி எவ்வளவு நாள் உந்தோம்? எவ்வளோ நாள் அம்மாவுக்காக படிப்பீங்க? எவ்வளோ நாள் மற்றவங்களுக்காக நல்லவனாக இருப்பீங்க? அந்த நன்மை என்பது உனக்குள்ளேருந்து வரணும், அந்த தீ உனக்குள்ளேருந்து வரணும், அந்த நெருப்பு உனக்குள்ளேருந்து வரணும்னு ஆசைப்பட்டார் ஆண்டவர். உனக்குள்ளேருந்து வரணும். நான் நல்லவனாக இருக்கணும்னு எனக்கு தோணணும். மற்றவங்களுக்காக நான் பொய் பேசாமல் இருக்கக்கூடாது, பொய்யே பேசாதவனா நான் மாறணும். மற்றவங்களுக்காக நான் விபச்சாரம் செய்யாதவனா இருக்கக்கூடாது. நான் தனிமையில் இருக்கும்போது அதை செய்யக்கூடாது. என் கையில் மொபைல் இருக்குது, நான் தனியாக ஒரு ரூமில் இருக்க, நான் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. என்னை சுற்றி யாரும் இல்லை, எந்த சிசிடிவி இல்லை. சிசிடிவி முன்னால் தான் நான் கிறிஸ்தவனாக இருப்பேன்னா நான் கிறிஸ்தவன் கிடையாது. அது சட்டம் உன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது. உன்னை ஒழுங்குபடுத்த வேண்டியது சட்டம் அல்ல. சட்டம் ஒழுங்குபடுத்தும் பொழுது வெளியிலிருந்து உதவும். ஆனால் அந்த சட்டத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து உனக்கு ஒரு உதவி வரணும். அதான் தூய ஆவியானவர். பாவத்தை எடுத்து தூய ஆவியானவர் தந்து உதவி செய்கிறார் ஆண்டவர். ஒருவனை பாவத்திலிருந்து கழுவி நீ பாவம் செய்யாதன்னு சொல்றது ஈஸிங்க. அவனை பாவம் செய்யாம வைக்கிறது கஷ்டம். அதுக்குள்ள உள்ள போறாரு. உள்ள போயிருந்து இயேசு வளர்ந்து நான் குறைந்து நான் இயேசுவாக மாறுகிறேன், கிறிஸ்துவாக மாறுகிறேன். கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவாக மாறுகிறேன். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவனும் கிறிஸ்துவாக மாற வேண்டியவன். கிறிஸ்தவனாக நிலை நிற்க வேண்டியவன் கிடையாது, கிறிஸ்தவனாக நிலை நிற்க வேண்டியவன் கிடையாது. அப்ப இது எனக்கு உதவுவது யாரு? தூய ஆவியானவர். ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில, ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதனால தான் இயேசு விட்டுட்டு போகும்போது சொன்னார், நான் துணையாளரை விட்டுட்டு போறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த துணையாளர் எதுக்காக விட்டுட்டு போனாரு? 4 மாடி கட்டிடம் கட்டத்துக்காக விட்டுட்டு போனாரா? இன்னைக்கு மேஸ்திரி வரல, ஃபாதர் கூப்பிட்டு பார்ப்பேன் தூய ஆவியார் வராரான்னு. துணையாளர் தான் விட்டுட்டு போனார் இயேசு. கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கோ குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கோ உங்களுடைய வீடு வாடகைக்கு இருக்க சொந்த வீடுக்காகவோ அதற்காக அனுப்பப்பட்டவர் கிடையாதுங்க தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் உன்னை தூய்மைப்படுத்த, உன்னை வலுப்படுத்த, உனக்குள்ள இருந்த அந்த சக்தி வரதுக்காக, இதற்காக அனுப்பப்பட்டவர் தான் தூய ஆவியானவர். The Holy Spirit is working inside you. அப்ப இன்சைடு ஒர்க் பண்றதுக்கு முன்னால் அந்த இன்சைடு கிளீன் பண்ணணும். அதனால அந்த பாவத்தை எடுத்தார், தூய ஆவியானவரை தந்தார். பாவத்தை எடுத்தார், தூய ஆவியானவரை தந்தார். தூய ஆவியானவர் என்னில் வரும் பொழுது நான் குறைவேன், அவர் வளர்வார். அடுத்த செக்ஷன் பாருங்க, 39வது வசனத்திலிருந்து. மறுநாள் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார். 35வது வசனம். மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த செக்ஷன்ல சொல்ற வார்த்தை பாருங்களேன். இது இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் கடைசியா பார்க்கிற சீன். இதுக்கு பிறகு திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் பார்க்கல. லாஸ்ட் சீன் இது. இயேசுவுக்கு 30 வயசு, அவருக்கு ஒரு 6 மாசம், கொஞ்சம் பெரியவர். இவங்க 2 பேருமே பார்க்கிற கடைசி சீன். திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் பார்க்கிற கடைசி சீன். இந்த கடைசி சீன்ல திருமுழுக்கு யோவானுக்கு இப்ப சீடர்கள் உண்டு, இயேசுவுக்கு சீடர்கள்
இல்லை. திருமுழுக்கு யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்திய பொழுது இயேசுடைய சீடர்கள் யாருடைய சீடர்களா மாறிட்டாங்க? அப்ப திருமுழுக்கு யோவானுக்கு சீடர்கள் இல்லை. நான் குறைய வேண்டும். பிராக்டிக்கலா காமிச்சு கொடுத்தாருங்க. திருமுழுக்கு யோவான் அவருடைய சீடர்கள் குறைந்து இயேசுடைய சீடர்கள் வளர்ந்து, இவருடைய அந்த வல்லமை குறைந்து இயேசுடைய வல்லமை வளர்ந்து, அவருடைய அந்த பாப்புலாரிட்டி குறைஞ்சு இவருடைய பாப்புலாரிட்டி வளர்ந்து. அப்போ என்னுடைய வாழ்க்கை யாரோட மையமாக இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட மையமாக தான் இருக்குது. அப்படி ஒரு மையத்தில் நான் வாழணும்னா எனக்குள் இருக்க வேண்டியது தூய ஆவியானவர், என்னை வலிமைப்படுத்த வேண்டியது தூய ஆவியானவர். அடுத்த செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தியாளர் அந்திரேயாவை கொண்டு வருவார். ஆந்திரேயாவோடு வேற ஒருத்தரும் தான் இயேசு பின்னால் போகிறாங்க. அங்கே ஆந்திரேயா இயேசுவை பார்த்த பிறகு வீட்டுக்கு போய் ஆந்திரேயாவுடைய சகோதரர் யாரு? பேதுரு கிடையாது, சீமோன். ஆந்திரேயாவுடைய சகோதரர் யாரு? சீமோன் கிட்ட சொல்றாரு, சீமோனே டேய் வா, நான் ஒருத்தரை பார்த்தேன் தம்பி வாப்பா அப்படின்னாரு. யாரை பார்த்தேன்? இயேசுவை பார்த்தேன். இயேசு கிட்ட கொண்டு வர்றாரு. இயேசு கிட்ட கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொல்றாரு, இனி நீ சீமோன் என்று அழைக்கப்பட மாட்டாய், நீ யார் என்று அழைக்கப்படுவாய்? கேப்பா என்று அழைக்கப்படுவாய். சீமோனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சீமோனுடைய அர்த்தம் வலு குறைந்தவர், வீக். ஆனா வீக்கான ஒருத்தரை ஆண்டவர் என்னவா மாத்தினாரு? பாறையா மாத்தினாரு. பிரைஸ் தி லார்ட். இல்லையா? வீக்கான ஒருத்தரை ராக்கா மாத்தினாரு. பிரைஸ் தி லார்ட். வீக்கான ஒருத்தரை ராக்கா மாத்தினார். இயேசு கிட்ட வரும் பொழுது, தூய ஆவியானவர் வரும் பொழுது, உன்னுடைய வீக்னஸ் நமக்கு எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கு. சோகங்கள் இருக்கு, சோர்வுகள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, பல கஷ்டங்கள் இருக்கு, பல தேவைகள் இருக்கு. வீக்குன்னு நம்ம ரொம்ப வீக்கு. டப்புன்னு தொட்டா எழுதுருவோம். டச் மீ நாட் மாதிரி பார்த்தா ரொம்ப போல்டா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனா எங்க தொட்டா நீங்க அழுவீங்களோ அங்க யாராவது தொட்டுட்டாங்கன்னா காலி நீங்க. ஆனா அப்படி இருக்கிற சீமோனை பாறையாக மாத்தினார் ஆண்டவர். தூய ஆவியானவர் செய்கிற செயல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உன்னை இயக்க வேண்டியது தூய ஆவியானவர். இயேசுனுடைய வாழ்க்கை பாருங்க, வீக்காக தான் இருந்தார், ஆனால் அதில் எல்லாம் ஸ்ட்ராங்காக காமிக்கிறார் பாருங்க. வெரி ஸ்ட்ராங் ஹி வாஸ். அடிச்சாங்க, இடிச்சாங்க, துப்புனாங்க, மோசமாக பேசினாங்க, அவதூறு பேசினாங்க, செய்யாததை சொன்னாங்க, இவன் செஞ்சான்னு சொன்னாங்க. எல்லாமே எதெல்லாம் அவர் செய்யலையோ அவர் செஞ்சான்னு சொன்னாங்க. என்னெல்லாம் அவருக்கு செய்யக்கூடாது அது எல்லாமே அவருக்கு செய்யப்பட்டது. எல்லா இடத்துலையும் அவர் வீக்காக பார்த்தாங்க. பட் he was always strong because he was led by Holy Spirit. டைனாமைட்டை உள்ள வச்சுக்கிட்டு நடந்தவர் அவர். ஆட்டோபாமை உள்ள நினைச்சு வச்சுக்கிட்டு நடந்தவர். அப்ப இயேசுனுடைய பவர் அப்படின்றது தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் அவருக்கு வழங்கப்பட்டது அவருடைய திருமுழுக்கில். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் பெற்ற திருமுழுக்கு என்பது யோவான் தந்த திருமுழுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு தந்த திருமுழுக்கு யோவான் தந்த திருமுழுக்கு கிடையாது. அதான் வித்தியாசம். இனி அதுக்குள்ள நம்ம போறோம். யோவான் தந்த திருமுழுக்கை தான் இயேசு பெற்றார். அது வெறும் தண்ணீரால் உள்ள திருமுழுக்கு. ஆனால் இயேசு கொடுத்த திருமுழுக்கு அப்படின்றது தூய ஆவியால் உள்ள திருமுழுக்கு. இயேசு பெற்ற திருமுழுக்கு யோவான், இயேசு கொடுத்த திருமுழுக்கு தூய ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இயேசுக்கு நல்லா தெரியும், தண்ணீரால் ஒருவனை தூய்மைப்படுத்தினா எவ்வளவுதாங்க தூய்மைப்படுத்த முடியும்? வெளியே தூய்மைப்படுத்தினாலும் திரும்ப எவ்வளவுதான் குளிப்பாட்டினாலும் நாய் போய் சாக்கடையில் தான் இருக்கும். அதனால வெளியே குளிப்பாட்டக்கூடாது. வெளியே சாக்கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு வெளியே சாக்கடையாக இருந்தாலும் என் பொண்ணுக்கு அவளுடைய உள்ள ஃப்ராக்ரன்ஸாக இருந்தால் போதும். என் பையனுக்கு உள்ள நல்லா இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டார். உள்ள க்ளீன் பண்ணார் ஆண்டவர். இயேசு உள்ள க்ளீன் பண்ண வந்த ஆண்டவர். அதனால தான் அடுத்த செக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கானாவூர் திருமணத்தில் 2வது அதிகாரம், யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தினுடைய கனெக்ஷன் பாருங்க. 1வது அதிகாரத்தினுடைய கனெக்ஷன் ஒரு 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ரசமாக மாற்றி, ரசத்தை என்ன பண்ணாங்க? மேலே ஊற்றுனாங்களா உள்ள குடிச்சாங்களா? உள்ள குடிச்சாங்க. சரக்கு உள்ள போனால் என்ன ஆகும்? தூய்மை ஆகுமா? என்ன அனுபவம் பாருங்க லேடிஸ்க்கெல்லாம். சரக்கு உள்ள போனால் தூய்மை ஆகுமா? போதை. ரொம்ப பயந்தாங்கொலி. அவர் எப்பவுமே பயப்படுறவங்க. ஆனால் சரக்கு அடிச்சு அவர் எப்படி இருப்பார்? செம்ம தைரியமாக இருப்பார். ஆனால் சரக்கு இறங்கினா எப்படி இருக்கும்? திரும்ப போய் உட்காந்துப்பார், போன மாதிரி உட்காந்துப்பார். அப்போ அவருக்குள்ள இயக்குவது யாரு? அந்த சரக்கு தூய ஆவியானவர். சொன்னது கரெக்ட் தான். பெந்தகோஸ் அனுபவம் அப்படின்றதும் ஒரு சரக்கு அனுபவம் தாங்க. பெந்தகோஸ் அனுபவம். பெந்தகோஸ் எத்தனை மணிக்கு நடக்குது? காலையிலே, சாயங்காலமா, மத்தியானமா, நைட்டா? காலையிலே, சாயங்காலமா, மத்தியானமா, நைட்டா? காலையிலையா நைட்டா? காலையிலையா? திருச்சபையினுடைய பர்த் டைம் அது. திருச்சபையினுடைய பர்த்டே என்னுடைய டைம். திருச்சபை பிறந்த நேரம் ஈவினிங்.
ஈவினிங் 3 o'clock வாசிப்போமா? திருச்சபை பிறந்தது பெந்தெகோஸ்திலே, தூய ஆவியானவர் வந்த பொழுது. எடுத்து வாசிங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல், திருத்தூதர் பணி 2வது அதிகாரம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது, வசனம் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் இல்ல, கூடி. எந்த வசனம் வாசிக்கிறீங்க? நான் ஒன்றும் வசனம் சொல்லவே இல்லையே. 2வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லாரும் அழைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை. பாத்தீங்களா? பெந்தெகோஸ்து வந்த போது தூய ஆவியானவரை பெற்றவர்களை பார்த்த போது மற்றவங்க சொன்னாங்க, என்னடா இவங்க ஒரு பாஷையில பேசுறாங்க, நம்ம பாஷையில கேட்கிறோமே. அங்கே யூதர் இருந்தாங்க, கிரேக்கர் இருந்தாங்க, அரபியர் இருந்தாங்க, இப்படி பல நாட்டிலிருந்து வந்தவங்க இருந்தாங்க. பட் எவ்ரிஒன் வாஸ் லிசனிங் இன் தேர் ஓன் லாங்குவேஜ். பட் they were speaking in one language. அரமாய லாங்குவேஜில் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய லாங்குவேஜில் கேட்கும் பொழுது என்னதான் நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் நடக்குதுன்னு அவங்களுக்கு புரியல. அப்படி புரியல அப்படின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சரக்கடிச்சவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி இது பாருங்க, கத்தோலிக்க திருச்சபை தூய ஆவியானவர் வரும்பொழுது எவ்வளோ இட் இஸ் செலிப்ரேட்டிங். நம்ம கோயில் இன்னைக்கு எப்படி நிற்கிறோம்? பூசைக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பிடலாம். ஃபாதர், நாங்கள்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஆளுங்க ஃபாதர், கேத்தலிக்ஸ். அதெல்லாம் கத்துறவங்கெல்லாம் அவங்க தான் சார். பெண்டகோஸ்ட் ஃபாதர், ப்ரொட்டஸ்டன்ட் ஃபாதர். நாங்கள் அப்படியெல்லாம் கத்த மாட்டோம் ஃபாதர். நாங்கள் பிரைஸலோடலாம் சொல்ல மாட்டோம் ஃபாதர். அல்லேலூயாலாம் சொல்ல மாட்டோம் ஃபாதர். ஏன்? நாங்கள் கேத்தலிக்ஸ். இஸ்லாம்பாந்தர்களே, திருச்சபை பிறந்த பொழுது அவங்க ஆடின ஆட்டம் பார்த்தீங்களா? அவங்க பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா, they were celebrating in the Holy Spirit. they were celebrating. அந்நிய மொழி பேசினாங்களா? அந்நிய மொழி. பிரைஸ் தி லார்ட். அந்நிய மொழி பேசினாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த அந்நிய மொழி அப்படின்னா தூய ஆவியானவருடைய மொழின்னு என்ன தெரியுமா? உலகத்தினுடைய மொழி அல்ல, அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் பேசுகிற தமிழ் வேற, தூய ஆவியானவர் பேசுகிற தமிழ் வேற. புரிஞ்சுதுங்களா? தமிழ் தாங்க, ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். அதில் அன்பு தான் இருக்கும், அதில் இரக்கம் தான் இருக்கும், அதில் கனிவு தான் இருக்கும். அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு தோணும், என்னடா இவன் மாறிட்டாளா அப்படின்னு வாங்கல்ல. என்னடா இவன் மாறிட்டானா? மாறுவீங்க. ஒரு 4 நாள் தியானத்தில் உட்காரும்போது மாறுறீங்க இல்லையா? ஒரு நைட்டுஜில் வரும்போது மாறுறோம், ஒரு கன்வென்ஷன் வரும்போது மாறணும். மாறும்பொழுது நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க உங்களில் ஒரு புது ஆளை பார்த்து நீங்கள் அந்நிய மொழி பேசுறது. காலையில் போகும்போது இவ இப்படி பேசலையே, நல்லா என்னை வச்சு செஞ்சுட்டு போனாலே, வரும்போது என்ன இவ்வளோ பாசமாக பேசுகிறா, அதுக்கு பேர் தாங்க அந்நிய மொழி. அது ஆண்டவருடைய மொழி. அது தூய ஆவியானவர் வரும்போது நீங்கள் பேசுகிற மொழி. தூய ஆவியானவர் இல்லைன்னா காலையில் பேசிட்டு வந்த மொழி, வீட்டில் பேசிட்டு வந்த மொழி, தூய ஆவியானவர் இல்லாமல் பேசுகிற மொழி. சாயங்காலம் இப்போ நீங்கள் தூய ஆவியானவர் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் வீட்டில் சாயங்காலம் பேசுகிற மொழி அந்நிய மொழி, அந்நிய பாஷை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க? இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது. அப்ப திருச்சபை பிறந்த நேரம் காலை 9 மணிதான் ஆகிறது. இப்ப தமிழ்நாட்டில் வந்தா பேதுருதை மாத்திருவாருங்க. ஏன்னா 9 மணிக்கும் சரக்கு அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது இவர் கேட்குறாரு பாருங்களேன், என்னடா காலையில் 9 மணி தான் ஆகுது, எவனாவது அடிப்பானா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களில் வந்த மாற்றம். அப்போ ஒருவனில் வர மாற்றம் பாருங்களேன், அந்த ரசம் இதே தான் திராட்சை ரசம். இப்போ 2வது அதிகாரத்துக்கு போவோம். திராட்சை ரசம் குடிச்ச பொழுது அந்த திராட்சை ரசத்தை குடிச்சவங்க அந்த ரசத்தை பற்றி என்ன சொன்னாங்க? யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம். திராட்சை ரசத்தை குடிச்சவங்க என்ன சொன்னாங்க? பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு,
எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தில் முதலில் பரிமாறுவர். நல்ல திராட்சை ரசத்தை முன்மேல் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். ஆமா, என்னத்தை குடிக்கிறோம்னு தெரியாத போதுதான் கேடுகட்ட ரசத்தை கொண்டு வருவாங்க. நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். Praise the Lord. பாத்தீங்களா? அப்ப இங்க பேசப்படுவது எது தெரியுமா? திராட்சை ரசம் கிடையாது. இங்க பேசப்படுவது என்ன தெரியுமா? ஒரு சரக்கு கிடையாது. இது குடிக்காரர்களுக்காக எழுதப்பட்ட வசனம் கிடையாது. இது பேசப்படுவது இரண்டு விஷயம். ஒன்று சட்டம், ரெண்டு தூய ஆவியானவர். இதுவரை நீர் எனக்கு தந்த ரசம், திருச்சட்டம் என்னை காப்பாத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது தந்த பாதுகாப்பை விட இப்பொழுது நீ எனக்கு தந்த ரசம் வல்லமையா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ரசம் தூய ஆவியானவர். வெளியிலிருந்து என்னை எவ்வளவு நாள் தாங்க ஏற்கிறது? எவ்வளவு நாள் தாங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்களுக்கு உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியலல்ல. ஜனவரி 1 நிறைய இதெல்லாம் எடுத்திருந்திருப்பீங்கல்ல. இந்த வருஷம் நான் நல்லா இருக்கணும் சொல்லி என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ரெசல்யூஷன். 2 ஃபாலோ பண்ணீங்களா? அதை இப்போ அது எது என்ன எடுத்தோன்னு ஞாபகம் இருக்குதா? அவ்வளோதாங்க, நம்ம முடிஞ்சு போச்சு. ஜனவரி 1 எடுத்ததையே 2 ஃபாலோ பண்ண மாட்டோம். 3 பாதி ஆகும், 4 மறந்தே போயிடும். அது இவ்வளோதான். நம்ம வெளியிலிருந்து சக்தி நம்மளை இந்த கண்ட்ரோல் பண்ண வந்தால் இப்படி தான். பொய் சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, குடிவெறியில் போகாதே, தாய் தந்தரை மதித்து நட, இல்லையா, என்ன கொலை செய்யாதே. இது வெளியிலிருந்து எவ்வளோ நாளுங்க காப்பாற்றும்? இது உள்ளே போய் உன்னை காப்பாற்றணும். அதனால தான் உள்ளத்தை கழுவினார். பாவத்தை எடுத்து தூய ஆவியானவரை தந்து உன் உள்ளத்தை கழுவுறார். உன் உள்ளம் ஆண்டவரை சார்ந்திருக்கணும். உன் உள்ளத்தில் தூய ஆவியானவரை தந்து கிறிஸ்தவனை கிறிஸ்துவா மாற்றிக்கிட்டு இருக்கிறார். அதான் அந்த திராட்சை ரசம். கிறிஸ்துவா மாற்றுறதுக்கான திராட்சை ரசம். கிறிஸ்தவனை அந்த திராட்சை. அப்போ இயேசு பேசினது திருமண விருந்தல்ல, திருவிருந்து. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வாங்குற இந்த திராட்சை ரசம் இயேசுவின் ரத்தமாக மாறுது பாருங்க. இந்த இயேசுவின் ரத்தமும் இயேசுவின் சரீரமா உங்களை என்னவா மாற்றுது? உங்களை என்னவா மாற்றணும்? கிறிஸ்துவா மாற்றணும். கிறிஸ்தவனா கிடையாது, கிறிஸ்துவா ஒன்று மாற்றணும். இட் ஷுட் டிரான்ஸ்ஃபார்ம் யூ டு கிரைஸ்ட். கிறிஸ்துவனா மாற்றிட்டு பிரயோஜனம் கிடையாது. அது மதத்துக்காக இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்கள மாதிரி தான் இருக்கும். ஃபைட்டிங் ஃபார் ரிலிஜன். கிறிஸ்துவா மாற்றணும், மனுஷனா மாற்றணும். the more you know Jesus, the more you love Jesus. the more you love Jesus, the more you follow Jesus. the more you follow Jesus, the more you become Jesus. the more you become Jesus, the more you become human. the more you become human, you become son of God, daughter of God, child of God. அப்ப கடவுளுடைய மகனா மகளா மாற நீங்க இயேசுவை அறிந்தாக வேண்டும். Praise the Lord. இயேசுவனுடைய மதிப்பீடுகளை அறிந்தாக வேண்டும். அப்ப இயேசு இங்க தூய்மை சடங்கை நடத்துறார் அப்படின்றது உள்ளத்தின் தூய்மை சடங்கை நடத்துறார். அதனால தான் அடுத்த பேராகிராஃப் என்ன? கோயிலை தூய்மைப்படுத்துறார். இப்ப கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? கோயிலை அப்ப இது எந்த கோயில் அப்படின்றார்? 46 வருஷம் நீ கட்டின கோயில் கிடையாது. நான் பேசுறது எந்த கோயிலை பத்தி இயேசு சொல்றாரு? உடலாகிய கோயில். என்னுடைய உடலாகிய கோயில். என்னுடைய உடலாகிய கோயில் இந்த உடலாகிய கோயில் இல்லைங்க, என்னுடைய உடலாகிய கோயில். என்னுடைய உடலாகிய இந்த திருச்சபை தூய்மைப்படுத்த நான் வந்தேன். இந்த உடலில் சேரும் ஒவ்வொருவனும் தூய்மைப்பட வேண்டும். தூய்மைப்பட வேண்டியது வெளியில தண்ணி ஊத்தி கிடையாதுங்க, உள்ளுக்குள்ள உள்ளம் தூய்மை அடைய வேண்டும். வெளியில இருந்து எவ்வளவு நாள் தான் இவனுக்கு பாதுகாப்பு, எவ்வளவு நாள் தான் இவனை கண்ட்ரோல் பண்றது? நான் இவனுக்கு உள்ள போய் இவனை கண்ட்ரோல் பண்றேன். கொரோனா வைரஸ் வெளியிலிருந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிச்சா, உள்ளிருந்து கண்ட்ரோல் பண்ணிச்சா? எவ்வளவு வல்லமையா இருந்தது. அதனால உள்ளிருந்து வரணுங்க. அது அன்பா இருந்தாலும் தீமை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய தீமைகள் வெளியிலிருந்து உள்ள வர்றது கிடையாது, உள்ளத்திலிருந்து வெளியே வருது அப்படின்னாரு. The primary importance for that மனசாட்சி, உள்ளம், மனசு. அல்டிமேட்லி மாற வேண்டியது மனசு. உடம்பு கிடையாது, கண்ணு கிடையாது, கை கிடையாது, காலு கிடையாது, செயல்கள் கிடையாது, வழிகள் கிடையாது. வழிகளை இயக்கும் உள்ளம் ரொம்ப 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 முக்கியம். Your intention of any act is very important. Your intention. நீங்க ஏன் அதை செஞ்சீங்க, நீங்க ஏன் அதை சொன்னீங்க, உங்களுடைய அந்த நோக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும். உங்களுடைய வீட்டில் சொந்தக்காரர் வரும்பொழுது சிலவங்க என்ன நினைப்பீங்க? சொந்தக்காரர் வந்துட்டாங்க சமைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. சிலவங்க என்ன நினைப்பீங்க? சொந்தக்காரர் வந்துட்டாங்க சமைக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க முன்னால் நம்ம சிரிப்போம். அப்போ இது வெளியிலிருந்து வருது. சமைச்சு கொடுக்குறீங்க, சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க, அன்பா அனுப்பி வைக்கிறீங்க. அது வெளியிலிருந்து வருதா உள்ளிருந்து வருதா? வெளியிலிருந்து வருது. ஆனால் உள்ளத்திலிருந்து வந்தால் எப்படி இருக்கும்?
டயர்டாக மாட்டீங்க. வெளியிலேருந்து வந்தால் என்ன ஆகும்? டயர்டாகிடுவீங்க. அப்போ நல்லவனா நீங்கள் வாழறது வெளியிலேருந்து வந்தால் நீங்கள் டயர்டாகிடுவீங்க. உள்ளத்துலேருந்து வந்தால் டயர்டாக மாட்டீங்க. பொய் பேசணும்னு தோணாது, டயர்டாக மாட்டீங்க. தப்பு செய்யணும்னு தோணாது, டயர்டாக மாட்டீங்க. இன்றைக்கி நல்லவனாக வாழ்ந்து டயர்டாகிட்டோங்க. இல்லை, நம்ம கேட்குற கேள்வி இருக்குல்ல, எவ்வளோ நாள் தான் ஃபாதர் நல்லவனாக வாழ்றது? எவ்வளோ நாள் தான் ஃபாதர் நல்லவனாக வாழ்றது? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உன்னை இயக்க வேண்டியது தூய ஆவியானவர். அப்படி இயக்கின தூய ஆவியானவர் திருச்சபையும் இயக்கிட்டு இருந்தார். திருச்சபையும் அப்படி தான் இயக்கிட்டு இருந்தார் தூய ஆவியானவர். யோவானுடைய திருமுழுக்கும் தூய ஆவியானவர் திருமுழுக்கும் சொன்னாலே வித்தியாசம் இருக்குன்னு. திருத்துதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் 19வது அதிகாரத்துக்கு வருவோம். திருத்துதர் பணி 19. எபேசில் பவுல். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்போலோ கொரிந்தில், நல்லா கவனிங்க, அப்போலோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா அப்படின்னு கேட்குறார். ஏன்? இதுக்கு முன்னால் செக்ஷன் நீங்கள் பாருங்களேன், ஹெட்டிங் என்ன? எபேசில் அப்போலோ கற்பித்தல். அதாவது 18வது அதிகாரத்தில் எபேசு நகரில் அப்போலோ அப்படின்ற ஒருத்தர் பைபிள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு திருமுழுக்கு கொடுக்குறார். இந்த அப்போலோ அப்படின்றவர் யார் அப்படின்னா, அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்தவர். அந்த கிரேக்க நாட்டை சார்ந்த இந்த அப்போலோ இங்கே வந்து அவரே அப்போ மெதுவாக தான் தெரிஞ்சுக்கிட்டார். சரி, அதாவது ஒரு இந்து சகோதரர் கிறிஸ்தவன் ஆன பிறகு கிறிஸ்துவை பற்றி போதித்தா அவருக்கு எவ்வளோ தெரியும்? கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரார். அதே மாதிரி தான் அப்போலோ அப்படின்றவர் வேற்று இனத்தார். அவர் இப்போ கிறிஸ்தவனாகி கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு எபேஸ் அப்படின்ற ஊரில் அவர் இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சொல்லி கொடுத்துட்டு திருமுழுக்கு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர் எங்கே போயிட்டார்னு சொல்கிறாங்க? கொரிந்துக்கு போயிட்டார். எபேசு அப்போலோ கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார், திருமுழுக்கு கொடுத்தார், கொரிந்துக்கு போயிட்டார். கொரிந்துக்கு இவர் போன பொழுது எபேசுக்கு யார் வராரு? பவுல் வரார். பவுல் வந்த பொழுது இவங்களுடைய வாயில் ஒரு வார்த்தை வரவே மாட்டேங்குது. தூய ஆவின்ற வார்த்தை வரவே மாட்டேங்குது. யார்கிட்ட பேசினாலும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, பட் தே ஆர் நாட் ஓப்பனிங் எ வேர்ட் அபவுட் ஹோலி ஸ்பிரிட். அப்படி ஒன்று வாயில் வரவே மாட்டேங்குது. அப்போ பவுலுக்கு ஒரு டவுட்டு, என்னடா இவங்க என்ன ஞானஸ்தானம் வாங்கினாங்க? இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். புரிஞ்சுதா? பேக்ரவுண்டில் இப்போ வாசிக்கிறோம். அப்போலோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பானான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது, பாருங்க, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது யாரிடமிருந்து? அப்போலோவிடமிருந்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவியா என்னும் ஒன்று உண்டா என்று கூட எங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார். அப்பொழுது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின்வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். ஏன்னா சாதாரணமாக திருமுழுக்கு கொடுக்கும்பொழுது என்ன பெயரை திருமுழுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால். அப்போ அந்த வார்த்தையை அவங்க கேட்டிருந்துருக்கணுமே. அதான் அவருக்கு டவுட் வந்துடுச்சு, என்னடா அவங்க தூய ஆவின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே, அப்போ தூய ஆவின்ற வார்த்தையை ஏன் இவங்க பயன்படுத்தலை? அப்போ நீங்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, யோவான் மனமாறிய திருமுழுக்கு. அப்படி வாங்குற திருமுழுக்குக்கு தூய ஆவியானவர் பெற இயலாது. மனமாறும் யோவானின் திருமுழுக்கு வேற, தூய ஆவியை பெறும் திருமுழுக்கு வேற. அது மூவொரு இறைவனின் பெயரால் பெறுவது. பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அப்போ திருச்சபை இயங்கியது, திருச்சபை இயங்க வேண்டியது, திருவுடல் இயங்க வேண்டியது யாரால்? தூயாவியால். தூயாவியால், தூயாவியால், தூயாவியால் தாங்க உங்களுடைய மூச்சும் பேச்சும் இருக்க வேண்டியது தூயாவியானவரால். அப்போ நீங்கள் என்ன பேசணும்னு யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? நீங்கள் யாரை பார்க்கணுன்னு யார் சொல்லிக் கொடுப்பாங்க?
சில இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. சில இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. சிலவங்களை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. உங்களுடைய மனசு ஆண்டவரோடு இருந்தால் உங்களை சில விஷயங்களை ஆண்டவர் தடை போடுவார், கண்டிப்பாக தடை போடுவார். சில விஷயங்களுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். நீங்கள் அந்த தடையை மீறி போனீங்கன்னா அங்கே அழிஞ்சிருவீங்க. மனசாட்சி ஆண்டவரோடு இருந்தால் சில தடைகளை ஆண்டவர் போடுவார். இந்நாளை நீ பார்க்காத, அந்த பக்கம் போகாத. மேபி வழியில் டயர் பஞ்சர் ஆகலாம், நீங்கள் போகிற பஸ்ஸு ஏதாவது பிரச்சனை வரலாம், நீங்கள் போகிற ட்ரெயினுக்கு ஏதாவது ஆகலாம். பாருங்கள், யோனா ஒழுங்காக போக வேண்டிய இடத்துக்கு போயிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. அப்போ அந்த காற்றுக்கும் அந்த புயலுக்கும் காரணம் யார்? நீ போகக்கூடாத இடத்துக்கு நீ போகிற. அதனால் நான் உன்ன ஒரு இடத்துக்கு பாருங்கள், ஒரு ஆளுக்காக ஆண்டவர் அந்த காற்றையும் புயலையுமே கொண்டு வந்தார். எவனோ ஒரு காரணத்தால் தான் இந்த சுனாமி வந்ததுன்னு நினைக்கிறேன். எவன் தான் தெரியல. யாராவது ஒருத்தன் மாட்டி இருந்திருப்பான் ஆண்டவர்கிட்ட. அவனை காப்பாற்றுறதுக்காகவோ அவனை நல்ல வழியில் கொண்டு வரதுக்காகவோ ஆண்டவர் சுனாமியே கொண்டு வருவாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு இயங்கியது தூய ஆவியால். இயேசுவனுடைய உடல் இயக்கப்பட வேண்டியதும் தூயா. அப்போ இப்போ நான் இந்த திருத்துதர் பணியில் இப்போ நிறைய வசனங்கள் சொல்ல போகிறேன். அந்த வசனங்களை இப்போ நம்ம திருத்துதர் பணியிலிருந்து ஒவ்வொரு வசனமாக எடுத்து வாசிப்போம். இயங்க வேண்டியது தூய ஆவியினுடைய நீ இன்னும் நல்லா இருக்கணும்னா இனி ஒரே ஒரு வழி தான், கோ பேக் டு ஹோலி ஸ்பிரிட். வேற வழி கிடையாதுன்னு சொல்லி வரேன். திருச்சபையில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கா? திருச்சபை எங்கே போகணும்? இனி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு கீழே வச்சாதான். அது போப்பாண்டவராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், எந்த பிஷப்பாக இருக்கட்டும், எந்த குருவானவராகட்டும், எந்த கண்ணீராக இருக்கட்டும், எந்த லேப்பிப்பலாக இருக்கட்டும், பொதுநிலையாக இருக்கட்டும், நம்மளுடைய திருச்சபையோ நம்மளுடைய குடும்பமோ தனிப்பட்ட வாழ்க்கையோ நல்லா இருக்கணும்னா இன்னி யூ ஷுட் கோ பேக் டு ஹோலி ஸ்பிரிட். வேற வழி கிடையாது, வழி கிடையாது, வழி கிடையாது. தூய் ஆவி கிட்ட போகாமல் திருச்சபையும் முன்னேறாது. இன்னைக்கு கண்டவனும் மேரி மிதிக்கிறான்னா தூய் ஆவி கிட்ட நம்ம அதை பரிசு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதனால தான் இருக்கலாம். தூய் ஆவியினுடைய கீழ்ப்படிதலில் தான், தூய் ஆவியினுடைய அருளில் தான் திருச்சபையினுடைய இந்த உடலோ திருவுடலோ இயக்கப்பட வேண்டும். இயக்கப்படவில்லை என்றால் அது யாராக இருந்தாலும், எந்த அதிகாரத்தில் உள்ளவராக இருந்தாலும், திருமுழுக்கு பெற்றவர்கள் தூய் ஆவியால் இயக்கப்படவில்லை என்றால் அவர்களால் அழிவுகள் வரும். அது தனிப்பட்ட நபராக இருக்கலாம், திருச்சபையில் பதவியில் உள்ளவர்களாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கட்டும். தூய ஆவியால் இயக்கப்படவில்லை என்றால் போப்பாண்டவரோ குருக்களோ பிஷப்ஸோ ஆயர்களோ அருட்சகோதரிகளோ மக்களோ யாராக இருந்தாலும் உன்னால் அழிவு வரும். தூய ஆவியால் இயக்கப்படவில்லை என்றால் அப்போ அழிவு வரக்கூடாது, நீ ஆசீர்வாதம் தான் வரணும். கோ பேக் டு ஹோலி ஸ்பிரிட். அப்போ பழைய அந்த வசனங்களை பார்ப்போம். திருத்துதர் பணி ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம். அதிலிருந்து திருச்சபையினுடைய கீழிருந்து அந்த தூய ஆவியானவரை ரசித்து பார்ப்போமா? திருத்துதர் பணி 1ஆவது அதிகாரம் 4வது திருவசனம். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். வாக்குறுதிக்காக காத்திருங்கள் சொல்றார் திருச்சபை கிட்ட. 8வது வசனம். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். திருச்சபையாக இருக்கணும்னா திருச்சபை வழிநடத்தப்பட வேண்டியது தூய ஆவியானவரால். 2வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவரியில் இருப்பவர்கள் அல்ல, இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பார். அதான் தூய ஆவியானவர் வரும்பொழுது நம்முடைய திருச்சபை நடத்தப்பட வேண்டிய வழி. 2வது அதிகாரம் 37வது திருவசனம். ஆனா அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் திருமுழுக்கு பெற்றோம், தூய ஆவியை கொடையாக பெற்றோம். அந்த கொடையை வச்சு என்ன பண்றோம்? மழை பெய்யுது, ஆனா கொடையை எடுத்து பிடிக்க மாட்டேங்கிறோம். பாவத்தினுடைய மழை பெய்யுது, ஆனா நம்மை பாதுகாக்க ஒரு கொடை இருக்கு, ஆனா என்ன பண்றோம்? we are not opening it, we are not at the umbrella of
ஹோலி ஸ்பிரிட். 4வது அதிகாரம் 7வது வசனம். 4வது அதிகாரம் 7 அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்வீர்கள் என்று வினாவினார்கள். பாருங்க, திருச்சபையினுடைய திருத்தூதர்கள் எந்த பெயரால் எந்த வல்லமையால் இயங்குகிறார்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது. அதுக்கு முன்னால் நீங்க வாசிங்கன்னா தெரியும், யூத தலைமை சங்கத்திற்கு முன்னால் நிற்கிறாங்க பேதுரும் யோவானும். இயேசுவை பத்தி வாய் திறந்தா நான் கருத்துருவேன், இயேசுவை பத்தி வாய் திறந்தா கொன்னுடுவேன் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீ யாருடைய பேரில் இதெல்லாம் செய்கிற, எந்த வல்லமையால் செய்கிற? உண்மையாக நம்மனா பயந்து இருந்திருப்போம், தூய ஆவி இல்லாமல் நம்ம செஞ்சுருந்தா பயந்துருப்போம். இவர் பாருங்க பயமே இல்லை, தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்ட போது நீ இயேசுவை பற்றி வாய் திறக்க கூடாதுன்னு சொன்னவன் கிட்டேயே என்ன சொல்றாரு வாசிங்க. மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பாருங்க, இன்னொரு தைரியம். இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னவங்க கிட்ட இயேசுவை பத்தி பேசுறதுக்கான வல்லமை எங்கிருந்து வருகிறது? தூய ஆவியானவரிடம் இருந்து வருகிறது. வல்லமை உள்ளுக்குள்ளிருந்து வருதுங்க, இது வெளியிலிருந்து வர வல்லமை கிடையாது. வெளியிலிருந்து வந்த வல்லமை அப்படின்னா நோண்டு இருந்திருப்போம். இது உள்ள இருந்து வந்த தீ, அடக்க முடியாத தீ, அடக்க முடியாத தீ. ரீசெண்டாக ஜீசஸ் யூத்தனுடைய ஒரு ரெட்டிடுக்கு போயிருந்தேன் 13ஆம் தேதி. அந்த பசங்களுக்குள்ள அந்த தீயை நான் பார்த்தேன். 110 பசங்க இருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள்ல, வாலிப பசங்க. அந்த தீ அவங்களுக்குள்ள இருக்குது இயேசுவுக்காக. நம்ம நினைப்போம் எப்பவுமே வாலிப பசங்க அப்படின்னா தப்புன்னு மட்டும்தான் நினைப்போம். 40 நாள் உபவாசம் இருந்து இந்த தியானத்தை நடத்துகிற பசங்க, இந்த தியானத்தில் பங்கெடுக்கிற பசங்க கிடையாதுங்க, நடத்துகிற பசங்க. அந்த ஹாலை எடுக்கிறாங்க, வாடகைக்கு எடுக்கிறாங்க. சேலத்தில் ஒரு ஹாலு, அந்த ஹாலுக்கான பைசா இவங்களே தான் சேகரிக்கிறாங்க. வேலை செய்கிற பசங்க, படிக்கிற பசங்க, வாலிப பசங்க, 20 to 25 வயசு பசங்க, காலேஜ் படிக்கிறாங்க, வேலை செய்கிற பசங்க. அவங்களாவே அந்த பணத்தை எல்லாம் சேகரித்து அவங்களாவே நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு யூத்துக்கு ஒரு எழுப்புதல் வரணும்னு சொல்லி எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ஆராதனைக்கு அவங்க அந்த ஆராதனைக்கு அவ்வளோ அழகாக அதை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த பாவ சங்கீர்த்தனை அவ்வளோ உண்மையாக இருந்தது, உயிரோட்டமாக இருந்தது. அந்த வாலிப பசங்களுடைய அந்த 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 பார்வையும், ஆம்பளையும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. ஆனால் அந்த காமத்தீ அவங்களுக்குள்ள கிடையாது, காம வெறி அவங்களுக்குள்ள கிடையாது, காதல் வெறி கிடையாது அவங்களுக்குள்ள. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஆண்டவருக்காக வெளியே வந்தாச்சு. அவங்களுடைய பேச்சில் மூச்சில் எல்லாத்துலேயுமே இருக்காருங்க ஆவியானவர். அவங்களுடைய பேச்சில் மூச்சில் அந்த வார்த்தை இருக்குங்க, இயேசுன்ற வார்த்தை. அவங்களுடைய அந்த நடத்தையில் அது இருக்குது, அவங்களுடைய அந்த ஒழுக்கத்தில் இருக்குது. அந்த சாப்பாடுக்கு அவங்க அந்த லைன் நின்னாங்க பாருங்க அந்த பசங்க. இதுனைக்கும் அதில் எல்லா வருஷமும் வர பசங்க இருக்கிறாங்க, அடிக்கடி வர பசங்க இருக்காங்க, முதல் டைம் வந்த பசங்க இருக்காங்க. அந்த தீ அவங்களுக்குள்ள பார்த்தேன், அந்த பசங்களுக்குள்ள அந்த தீ. நான் வெறும் 1.5 மணி நேரம் தான் பண்ணேன், 4 நாள் தியானம். அது அவ்வளோ அழகாக அதை செயல்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அப்படி வாலிப பசங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய வாலிப பசங்க அதுக்கு போகலை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம வெறும் பக்தி இல்லைன்னா பக்திக்கு கீழே வளர்த்திட்டோமே ஒழிய விசுவாசத்தில் வளர்க்கலை. அதில் ஒரு பையன் கிட்ட சொன்னா, ஃபாதர் நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபாதர், இப்போ நான் குடியை நிறுத்திட்டேன், 1 வருஷமாக நான் குடிக்கிறது இல்லை, குடிப்பழக்கத்தில் வெளியே வந்துட்டேன், மேபி அதில் திரும்ப போவேன்னு எனக்கு தெரியல, இந்த ஜீசஸ் யூத் அப்படின்ற ஒரு குரூப்பில் இருக்கிறதுனால நான் இப்போ நல்லா இருக்கிறேன், எனக்கு இந்த சக்தி வெளியிருந்து வருது, அந்த தீ எனக்கு உள்ளே வேணும், அந்த குடி பழக்கத்தில் எனக்கு முழுமையாக விடுதலை வேணும். தீ உள்ளேருந்து வரும்பொழுது நான் நல்லவனாக தானாக இருப்பேன், வேற ஒருத்தருக்காக கிடையாது. அந்த தீ இருக்கிற சீடர்கள் பாருங்களேன், பேசக்கூடாதுன்னு எங்கே வாய் அடக்குனாங்களோ அங்கே இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. இது வெளியிலிருந்து வந்த தீ கிடையாதுங்க, உள்ளிருந்து வர தீ. இது நம்மளுடைய வீட்டில் எத்தனை பேருக்கு இந்த தீ இருக்குது? நமக்கு எத்தனை பேருக்கு இந்த தீ இருக்குது? நம்மளுடைய வீட்டில் எத்தனை பசங்களுக்கு இந்த தீ இருக்குது? தீயை கொடுத்தோமா நம்ம? 4வது அதிகாரம் 30வது வசனம். இல்லை, உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றருக்கு நலமொழியும் அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். பாருங்க, அந்த தூய ஆவியை பெற்றவர்கள் தூய ஆவியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 5வது அதிகாரம் 32வது திருவசனம். சீக்கிரம். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தர் கொதித்து எழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். எனக்கு சாட்சி யார் தெரியுமா? என்னுடைய சாட்சி அப்படின்றது சிசிடிவி கேமரா கிடையாது. என்னுடைய சாட்சி அப்படின்றது அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, கணவன் கிடையாது, மனிதன் கிடையாது. என்னுடைய சாட்சி என்பது தூய ஆவியானவர்.
ஏன்னா என்னுடைய மனசாட்சியில் நான் நல்லது செய்கிறேன்றது ஆண்டவருக்கு தெரியும். நான் பயப்படுற ஒரே ஒரு ஆள் ஆண்டவர். வேற யாருக்கும் நான் பயப்படலை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. கடவுளுக்கு பயப்படாதவன் கண்டவனுக்கும் பயப்படணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு பயப்படுறவன் எவனுக்கும் பயப்பட வேண்டாம். கடவுளுக்கு பயப்படாதவன் கண்டவனுக்கும் பயப்படணும். பலருடைய காலை நக்க வேண்டியது வரும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேல போல. கடவுளுக்கு பயப்படுறவன் எவன் முன்னாலே நிமிர்ந்து நிற்பான். என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நீ என்னை எங்கே தூக்கினாலும் பரவாயில்ல, நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மலேசியாவில் தியானத்துக்கு போன பொழுது அங்கே ஒரு அம்மா வந்து சாட்சின்னு சொன்னது இப்படி தான் சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த உள்ளிருப்பு தியானம் கிடைக்க இனி வாய்ப்பு கிடையாது. மலேசியாவில் அந்த 4 நாள் 5 நாள் இருந்த தியானம். அதில் இனி என்னால் அங்கேருந்து சென்னைக்கெல்லாம் வரத்துக்கெல்லாம் காசு இல்லை ஃபாதர், அதுக்கு லீவும் கொடுக்க மாட்டாங்க. ஷீஸ் அ நர்ஸ். அப்போ அவங்க அங்கே டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க, வேலை லீவ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை லீவ் தர முடியாது அப்படின்ட்டாங்க. எனக்கு இல்லை கண்டிப்பாக இந்த தியானத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு தர முடியாது அப்படின்ட்டாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, நீ ஏன் வேலையை வச்சுக்க, நான் போகிறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு தியானத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒரு தைரியம் தான் அது. அதெல்லாம் ஒரு மறைசாட்சியின் தைரியம் இருந்தால் செய்யுங்க. அந்த அம்மா வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு தியானத்துக்கு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீ வீட்டில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற, நீ இந்த வேலையில் இல்லைன்னா உனக்கு பணம் இருக்காது, அதனால் தியானம் எல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்ட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் இல்லையா மலையாளத்தில் சொல்லுவாங்க, அது எடுத்து சாட்டுன்னு ஒரு தைரியமானது. அப்படி ஒரு தைரியம் அது தூய ஆவியானவர் தரும். எனக்கு இந்த 5 நாள் ரெட்ரீட் அட்டன் பண்ணி ஆகணும். இனி எனக்கு இந்த மலேசியாவில் இந்த வாய்ப்பு கிடைக்கல, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு போகணும், என்னுடைய ஆன்மா தூய்மையாக்கணும், நான் போகிறேன். அந்த அம்மாவுக்கு தியானம் அட்டன் பண்ணாங்க, லீவும் கிடச்சிது. இது முடிஞ்சு ஷீ வென்ட் ஃபார் ஹர் ஜாப். தூய ஆவியானவர் பாருங்கள், என்னுடைய சாட்சி அப்படின்றது தூய ஆவியானவர். அப்போது நீங்கள் தப்பு செய்யும் பொழுது நல்லா கவனிங்க, நீங்கள் தப்பு செய்யும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது யார்? அதனால தான் இதே திருத்துதர் பணி 5வது அதிகாரத்தில் அனனியா சஃபீரா அப்படின்ற ஒரு 2 கணவன் மனைவி நிலத்தை விற்பாங்க. நிலத்தை விற்றுட்டு இவர்கிட்ட பேதர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக அதுக்கு முன்னால் பிளான் பண்ணிடுவாங்க. விற்கும்போது ஒழுங்காக விற்றாங்க, நல்ல மனசோடு தான் விற்றாங்க. விற்ற பிறகு தான் யோசித்தாங்க, விற்றுட்டோமே இனி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த பொழுது, நாளைக்கு இவனுங்க எல்லாம் ஏமாற்றிட்டானா என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் நமக்கு எடுத்து வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அனனியா போகிறார். வீட்டுக்காரர் தான் போனார். போயிட்டு பேதுருவனுடைய கால் பாதத்தில் வச்சுட்டார். வைக்கும்போது பேதுரு கேட்குறார், நிலத்தை விற்றியா? விற்றுட்டேன். பணம் கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். இப்போ பேதுரு கேட்குறாரு, வைக்கிறதுக்கு முன்னால் யாருடைய நிலம் அது? என்னுடையது தான். நிலத்தை விற்ற பிறகு இந்த பைசா யாருடையது? என்னுடையது தான். கொடுக்கணும்னு முடிவு செய்கிற வர யாருடையது? என்னுடையது தான். கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டா யாருடையது? அங்கிருந்து நீ திருடி இருக்கிற. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பொய் சொன்னது என்னிடம் அல்ல, தூய ஆவியானவரிடம் பொய் சொல்ல உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? அப்போ உங்களுக்குள்ள ஒரு தூய ஆவியானவர் இருக்காரு. அந்த தூய ஆவியானவரை செயலிழக்க நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் பாவங்கள் எதிர் சாட்சியாக மாறுறீங்க. சாட்சியாக மாற வேண்டிய நீங்கள் எதிர் சாட்சியாக மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. மனசாட்சிக்கு எதிரான விஷயங்கள் வரும்பொழுது எதிர் சாட்சியாக மாறுறீங்க. உங்களுடைய மனசில் கடவுள் இருக்கிறாரு, கிறிஸ்தவனா நீங்கள் மாறி இருக்கிறீங்க. இனி நீங்கள் செய்கிற பாவம் எல்லாமே கடவுளுக்கு எதிரானது கிடையாதுங்க. தூய ஆவியானவர் யாருக்குள்ளே இருக்கிறாரு? அப்போ யாருக்கு எதிரானது அந்த பாவம்? தூய ஆவி யாருக்குள்ளே இருக்கிறாரு? உனக்குள்ளே இருக்கிறார். அப்போ அந்த பாவம் யாருக்கு எதிரான பாவம்? உனக்கு எதிரான பாவம். நீ உன்மீது தான் இப்போ தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறாய். ஒரு பொய் சொல்லும் பொழுது உன்மீது தான் நீ அந்த தண்டனையை கொடுக்குற. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த தூய ஆவியானவர் அல்ல, நீ எதிர் சாட்சியாக வாழ்வது உனக்கு எதிராக. அப்போ கடவுளின் மகனாக தூய ஆவியானவர் வரும்போது நீ என்னவா மாறுவ? கடவுளின் மகனாக மாறுவ. தீய ஆவி வரும்போது நீ யாராக மாறுவேன்? சாத்தானுடைய அடிமையை மாறுவேன். கடவுளுடைய மகனுக்கு எதிராக மாறுவேன். இவ்வளோ தான் நம்மளால் மாற முடியும். போன நைட்டு சொல்ல சொன்ன இல்லையா, ஒன்றுனா அன்புள்ளவனாக இருக்கணும். அதனுடைய ஆப்போசிட் என்ன? அன்பு அல்லாதவனாக இருக்கணும். ஒன்றெல்லாம் லவ் இல்லைன்னா நான் லவ். ஒன்றெல்லாம் தூய்மை இல்லைன்னா தூய்மை இல்லை. ஒன்றெல்லாம் சென்ஸ் இல்லைன்னா நான் சென்ஸ். அதனால் தூய ஆவியானவர் இருந்தால் தூய்மையான வாழ்க்கை, தூய ஆவியானவர் இல்லைன்னா தூய்மை அல்லாத வாழ்க்கை. இதுக்கு நடுவில் ஒரு வாழ்க்கை கிடையாது. இங்கே சாட்சி, இங்கே எதிர் சாட்சி. இங்கே கடவுளின் மகன், மகள் இல்லைன்னா இங்கே கடவுளுடைய மகனுக்கு எதிரானது. அடுத்த வசனம் வாசிப்போமா? 5வது அதிகாரம் 32 வாசிச்சோமா? 8வது அதிகாரம் 17, 8:17. பின்பு பேதுருவும் யோவானும்
தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் கைகளை வைத்ததும் அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதை சீமோன் கண்டபோது, நான் யார் மீது கைகளை வைப்பேனோ அவரும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று கூறி அதற்காக பணம் கொடுக்க முன் வந்தான். இந்த பாவம் இன்னைக்கும் சபையில சொல்லுவாங்க, திருச்சபையில இந்த பாவத்துக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? சிமனி அப்படின்வாங்க. சிமனி அப்படி ஒரு பாவம் தெரியலன்னா கேட்டுக்கோங்க, சிமனி. சில டைம் புக் ஸ்டால், இப்போ புக் ஸ்டால் அங்கே வச்சிருக்கிறாங்க, அது ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளா ஆசீர்வதிக்கப்படாத பொருளா? கேட்கல. ஆசீர்வதிக்கப்படாததா ஆசீர்வதிக்கப்பட்டதா? அது அங்கே புக் ஸ்டாலில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டதா படாததா? அதான் கேள்வி. ஆசீர்வதிக்கப்படாத பொருள், ஏனெனில் ஆசீர்வதித்த பொருட்களை விற்கக்கூடாது. ஆசீர்வதித்த பொருட்களை விற்கக்கூடாது. அதனால தான் இங்கே ஃபாதர் சொல்லுவாங்களே, ஆராதனைக்கெல்லாம் வரும்பொழுது உங்களுடைய பொருட்களை வாங்குங்க, பிளஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆசீர்வதித்த பொருட்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, பணம் கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த வார்த்தை சிம்மனி அப்படின்வாங்க. இவன் பாருங்களேன், நீ கை வச்சா தூய ஆவியானவர் கிடைக்கிறாங்க, நான் வச்சாலும் கிடைக்கணும், எவ்வளோ பணம் வேணும் உனக்கு அப்படின்னா. பேதுருக்கிட்டையும் யோவான்கிட்டையும் சொல்கிறாங்க, பைசா கொடுத்து தூய ஆவியானவர் வாங்க முடியும்னு நினச்சார் அவர். பைசா கொடுத்து வாங்க முடியறவர் அல்ல தூய ஆவியானவர். பைசா கொடுத்து வாங்க முடியவர் அல்ல தூய ஆவியானவர். பைசா கொடுத்து உங்களுக்கு நீங்கள் திருப்பலிக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்களே, அந்த 100 ரூபாய் திருப்பலியினுடைய ஆசீர்வாதம் பெற கொடுக்கும் 100 ரூபாய் கிடையாதுங்க. ஆனால் 100 ரூபாய் கொடுத்துட்டு ஃபாதர் வாசிக்கலாம், ஃபாதரை திட்டக்கூடாது. ஏன்னா என் ஆசீர்வாதம் போச்சே, ஐயோ இன்னைக்கு நான் கொடுத்துருந்தேனே 100 ரூபாய்க்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்காது. அது திருப்பலியினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக கொடுக்கும் 100 ரூபாய் கிடையாது. திருப்பலி அப்படி விற்கக்கூடாது. அதனால் 100 ரூபாய் கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவதற்கான வழி அல்ல இந்த திருப்பலி கருத்து பணம் அப்படின்றது. அப்படி நம்ம செஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் சிமனி. இந்த பாவம் தான் அது இப்போ நம்ம வாசித்த பாவம். பைசாவை கொடுத்து ஆசீர்வாதங்கள் வாங்க முடியாது. அப்படி யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பானது, அது தவறான ஒரு விஷயம். 10வது அதிகாரம் 44வது திருவசனம். 10வது அதிகாரம் 44. பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கைக்கு உடையோர் தூய ஆவியின் கொடை பெற பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். இயேசு கிறிஸ்தவர்களின் கடவுள் கிடையாது. தூய ஆவியானவர் ஆண்டவராகிய கடவுள் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் கொடுக்கறதுக்காக அனுப்பிவிட்ட துணையாளர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கடவுள் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், அந்த கிறிஸ்தவர்களாக மாறினவங்களுக்கு அதிசயமாகி போச்சு. யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவங்களுக்கு அதிசயமாகி போச்சு. ஐயோ, அவங்களுக்கு எப்படி தூய ஆவி கொடுக்கலாம்? விருத்த சேதனம் செய்யாதவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம்? நாங்கள் விருத்த சேதனம் செய்த யூதர்கள், எங்களுக்கு மட்டும்தானே தூய ஆவியானவர் வரணும். பிரைஸ் தி லார்ட். அதனால் தூய ஆவியானவரை கட்டுப்படுத்த நினைக்காதீங்க, கட்டுப்படுத்த முடியாது தூய ஆவியானவரை. 11வது அதிகாரம் 22, 23, 24. இல்ல, இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். அப்ப யாரால் நிரப்பப்பட்டவர் இவர்? பர்னபா. அப்ப திருச்சபையில் உள்ளவர்களும் யாரால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள்? தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். 13வது அதிகாரம் 9வது திருவசனம். 13:9. அப்போது பவுல் என்னும் சவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை உற்று பார்த்து, அனைத்து வஞ்சகத்துக்கும் உறைவிடமானவனே, பழி பாவம் எதற்கும் அஞ்சாதவனே, அழகையின் மகனே, நீதி நேர்மை அனைத்துக்கும் பகைவனே, ஆண்டவரின் நேரிய வழியிலிருந்து திசை திருப்புவதை நிறுத்த மாட்டாயோ? ஒருத்தரை கடிஞ்சு கொள்றார். 16வது அதிகாரம் 6-7 திருவசனங்கள். 16வது அதிகாரம் 6-7 திருவசனங்கள். பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகியா கலாத்தியா பகுதிகளை கடந்து சென்றனர். அதான் நான் முன்னால சொன்னேன், சில இடங்களுக்கு போகாத அப்படின்னுவார், சில வீடுகளுக்கு போகாத அப்படின்னுவார், சில இடத்துல போய் நிக்காத அப்படின்னுவார், சில செயல்களை செய்யாத அப்படின்னுவார்.
அதை தடுக்கிறது யாரு? தூய ஆவியானவர். ஆனால் அதை மீறி நம்ம என்ன போவோம்? அங்கே போய் செய்வோம், அங்கே போய் நிற்போம். பரவாயில்ல, என்னுடைய கம்பெனி தானே, அவங்க எல்லாம் செய்கிறாங்க, அந்த வழிபாடை செய்கிறாங்க, காலையில் அந்த சடங்கு செய்கிறாங்க, நான் நின்னா என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகாதுல்ல. சில இடங்களில் போய் நிற்கக்கூடாது. நல்ல இந்த கடலோரம் போய் நின்னீங்கன்னா, கடலோரம் போய் ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் தங்குங்க. அங்கே இந்த கருவாடெல்லாம் காய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 6வது நாள் உங்களுடைய மேலே என்ன வாசனை வரும்? வாசனை வரும் இல்லையா? அந்த மீன் வாசனை, கருவாடு வாசனை உங்கள் மேலே வரும். சரக்கு அடிக்கிறவங்க கூடவே இருந்து பாருங்க, என்ன வரும் உங்கள் மேலே? அந்த வாசனை. தீமை செய்கிறவங்க கூடவே இருந்து பாருங்க, கொஞ்ச நாள் நீங்களும் சில இடத்துல நிற்கக்கூடாது, சில இடத்துல போகக்கூடாது, சில இடத்துல சில விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது. தூய ஆவியானவர் தடுப்பார். நிற்காத, செய்யாத, பேசாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரணி பேசுகிறவங்களே இருக்கலாம், நீங்கள் இங்கே போய் நிற்காதீங்க. ஏன்னா 5 நாள் 6 நாளுக்கு பிறகு 7வது நாள் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க, இதெல்லாம் தப்பு இல்லை, எல்லாரும் செய்கிறாங்கல்ல அப்படின்னு ஆகிடும். அதனால் தூய ஆவியானவர் தடுக்கிறார். கண்டினியூ பண்ணுங்க. 7வது வசனம். அவர்கள் மிசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மிசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். கடைசி வசனம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து கப்பல் ஏறி நேராக கோசு தீவு வந்து அடைந்தோம். மறுநாள் நாங்கள் ரோதுக்கும் அங்கிருந்து பத்ராவுக்கும் சென்றோம். அங்கு பெனிசியா நாட்டுக்கு செல்லும் கப்பல் ஒன்றை கண்டு அதில் ஏறி பயணம் செய்தோம். வழியில் சைப்ரஸ் தென்பட்டது. அங்கே போகாமல் அதன் இடப்புறமாக சிரியா சென்ற பின் தீர் நகரை அடைந்தோம். அங்கு கப்பலில் உள்ள சரக்கு இறக்கப்பட்டது. அங்கு சில சீடர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களோடு 7 நாள் தங்கினோம். அவர்கள் தூய ஆவியால் தூண்டப்பட்டு அவளிடம் எருசலேம் செல்ல கப்பல் ஏற வேண்டாம் என கூறினர். இஸ்ரவேல் பாந்தர்களே, திருத்தூதர் பணியில முழுக்க திருச்சபை நடத்தியது யாரு? திருச்சபை அப்படின்னா சபை கட்டடங்கள் கிடையாதுங்க. திருச்சபைனா யாரு? மக்கள், உடல், இயேசுனுடைய உடல். இயக்கப்பட்டது யாரால்? தூய ஆவியானவரால். தூய ஆவியானவரால் இறக்கப்பட்டால் தான் நாம் யாராக இருப்போம்? கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 14வது திருவசனம். ரோமன்ஸ் 8:14. கடவுளின் ஆவியால் ஈக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, ஆராதனைக்கு கடந்து போகும் பொழுது கேட்ட அந்த வசனங்கள், நான் ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண. ஒன்று தான், தூய ஆவியானவரால் ஏக்கப்படுங்கள். உங்களுடைய சொல், செயல், சிந்தனை தூய ஆவியானவரால் ஏக்கப்படாமல் அதனுடைய ஆப்போசிட் அப்படின்றது தீய ஆவியால் ஏக்கப்படுவதுதான். இதுக்கு நடுவில் ஒரு ரேஞ்சு கிடையாது. இல்லைனா ஒன்றுனா இந்த ஃப்ரீக்வன்சி, இல்லைனா இந்த ஃப்ரீக்வன்சி. எப்பாவது தூய ஆவியாலும் எப்பாவது தீய ஆவியாலும் ஏக்கப்பட முடியாது. நாம் கிறிஸ்தவன், கிறிஸ்துவாக மாறணும். நான் கிறிஸ்தவள், கிறிஸ்துவாக மாற வேண்டும். கிறிஸ்தவனாகவே நிற்க வேண்டியவன் அல்ல. என்னை இயக்க வேண்டியது, கிறிஸ்துவாக மாற்ற வேண்டியது தூய ஆவியானவர். இப்படி நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் இன்றைக்கி கேட்டு வந்த நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஃபாதர், நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை ஃபாதர். நாங்கள் கல்யாணத்துக்காக வந்தோம் ஃபாதர், கல்யாணம் நடக்கணும்னு வந்தோம் ஃபாதர், குழந்தை பிறக்கணும்னு வந்தோம் ஃபாதர், வீடு கட்டி தரணும்னு வந்தோம் ஃபாதர். தூய ஆவியானவர் இதெல்லாம் செஞ்சு தர மாட்டாரா ஃபாதர்? எல்லாம் செஞ்சு தருவார். நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? மகனாக மகளாக மாறணும். மகனாக மகளாக மாறும் பொழுது மகனுக்குரியது, மகளுக்குரியது, பிள்ளைக்குரியது தானாக நடக்கும். கரெக்டான குடும்பத்தில் போய் சேருவீங்க, கரெக்டான ஆள்கிட்ட போய் சேருவீங்க, கரெக்டான வேலையில் போய் சேருவீங்க, கரெக்டான ஸ்கூலில் போய் சேருவீங்க, கரெக்டான காலேஜில் போய் சேருவீங்க, கரெக்டான ஆஃபீஸில் போய் சேருவீங்க. கரெக்டான தூய ஆவியால் இயக்கப்படும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வராது. என் ஆயன் ஆண்டவர். அது பைபிள் வசனங்க, அது பைபிள் வசனம். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு ஏதும். அன்கண்டிஷனல் வார்த்தை, கண்டிஷனல் வார்த்தை கிடையாது. அன்கண்டிஷனாக பைபிள் சொல்லுது, உன் ஆயன் உன் ஆண்டவராக இருந்தால் உனக்கு எதிலும் குறை வராது, எதிலும் குறை வராது. இப்போ இன்னைக்கு குறை இருக்குன்னா என்னுடைய ஆயன் ஆண்டவரா, நான் இயக்கப்படுவது ஆண்டவராலா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியால் இயக்கப்படுவோம், கடவுளின் பிள்ளைகளாக மாறுவோம். ஆமீன்.